இந்த ஹஸ்பண்ட்மார் வந்து வீட்டுக்குள்ள நுழையிற இடத்துல எப்படி ரெண்டு பேருக்கு இடையில ஷைத்தான் பேசிக்கல்றான்றதுக்கு ஒரு உதாரணம். மகரிபுக்கு போற வீட்டுக்குள்ள போற நேரத்தில் மனைவி டிவி பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் மார்க்கப்பட்டுள்ள கணவன் எப்படி தீமையை தடுக்கிறாருன்னு பாருங்க. உள்ளுக்க நுழைஞ்ச உடனே நான் மகரிபுக்கு போறோம் டிவி பார்க்க வேணான்னு சொல்லிக்கிறேன், எத்தனை முறை சொல்லிக்கிறேன் அப்படின்றது. எப்படி எப்படி தடுத்தா? மகரிபுக்கு போறோம் டிவி பார்க்க வேணான்னு எத்தனை முறை சொல்லிக்கிறேன் ஷைத்தான் பேசிக்கல்றான். யாரோட? அடுத்த சைத்தானோட, உள்ளுக்குள்ள சைத்தான். என்ன? அவர் மகரிபுரை தான் பார்க்க வேணான்றாரு. எப்ப? ஏண்டா இந்த ஆள் வந்து லீவ் வந்தா அதிலே தான், டிவியில தான், ஃபஜ்ர்ல இருந்து டிவியில தான், அதுக்கப்புறம் 9 மணிக்கு பிறகு படுக்கிற டைம்ல அதுல தான். அதனால தான் இவருடைய தடுத்தல் எப்படி இருக்குது? மகரிபுக்கு போற பார்க்கவான்னு எத்தனை முறை சொல்லிக்கிறேன். அதாவது மற்ற டைம்ல பார்க்கறது நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்பாடு, மற்ற நேரத்தில் பார்க்கறது ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்பாடு. இந்த மகரிப் டைம் உனக்கும் மகரிப் டைம் உனக்கு தடை, சுப டைம் எனக்கு தடை. காலையில் நீ ஆஃப் டைம் இருக்கிற நீ யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சொல்றது இல்லை, எழுதப்படாத அமைப்பில் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. இது வந்து மனைவிக்கு தெரியும். மனைவி ஒரே பதில் சொல்லுங்க, சும்மா கத்தாம போங்க பாப்போன்றது. வீட்டுக்குள்ள வந்தோடனே சர்வசாதாரணமா இவருக்கு அதுக்கு அங்கே எதிர்க்கலாது. ஏன்? சரிதான், இதுக்கு அங்கே கத்தினா நம்மளோட சுதந்திரம் என்ன செஞ்சிடும்? போயிரும் போயிரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இவர் சேர போட்டு உட்கார்றாரு. என்ன போகுது வேறு விளங்கிட்டா? என்ன போகுது அப்படின்னு சொல்றது? அது நேத்து ஒருத்தனை கொலை செஞ்சாங்களே, அது கொலையே நடக்கல, விளங்கிட்டா? அப்படி என்று ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது போட்டு ரெண்டு பேரும் கதைச்சிட்டிக்கிறாங்க. அந்த டைம்ல இது இது நடக்கிற சம்பவங்கள். புள்ள எழும்பி வந்தா உனக்கு யார் இங்கே வர சொன்ன, நாளைக்கு எக்ஸாம் தானே, உள்ள போ. எப்படி இந்த குடும்பம் உருப்படும்னு கேட்கிறேன்.